Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்தியாவில் டாப் ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சரான சம்வர்தனா மதர்சன் அவங்களோட அனலைஸ் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க வந்து போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நிறைய எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1986 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்க வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து லீடிங் பிளேயராக இருக்காங்க. இவங்க வந்து மிரர்ஸ், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் மாடல்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்க்கு தேவையான கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 41 கண்ட்ரீஸ்ல வந்து இவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் ஏஷியா அந்த மாதிரி. ஸோ இவங்களோட கீ செக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு தேவையான ஆட்டோ காம்பனன்ட்ஸ், டெக்னாலஜி அண்ட் இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது எல்லாமே இவங்களோட மெயினாக இருக்கு. இவங்களோட மேஜர் கிளைண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வோல்க்ஸ்வாகன், டைம்லர் அண்ட் BMW இவங்களோட மேஜர் கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து EV மார்க்கெட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ அவங்க வந்து EV மார்க்கெட்டோட பயணிக்கணும்னு நினைச்சு EV தேவையான லைட் வெயிட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ற ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்க வந்து கிரீன் டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் இவங்க வந்து மைண்ட்ல வச்சு நிறையவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பென்ஷன் பிளான்ஸ்ல என்னன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து நிறைய அக்வைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குளோபல் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இன்னுமே அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப்ல வந்து புதுசான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறையவே வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து புதுசான காம்பனன்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க வந்து R&Dல வந்து நிறையவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்போ EVக்கு பார்த்தீங்கன்னா புதுசான காம்பனன்ட்ஸ் தேவைப்படும். EV வெஹிக்கிள் வந்து நார்மல் வெஹிக்கிளை விட வெயிட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதுக்காக லைட் வெயிட்டான காம்பனன்ட்ஸ் அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்றதை வந்து இனோவேட்டிவா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக R&Dல வந்து நிறையவே இன்வெஸ்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களோட கான்கார்ல வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர்ல வந்து 29% வரைக்கும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 28,900 crore வந்து டச் பண்ணிருக்கு Q1 FY25ல. அதே மாதிரி EBITDA growth பார்த்தீங்கன்னா 44% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2785 கோடியா ரீச் பண்ணிருக்கு. இவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 65% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 994 கோடியா. இவங்களோட ROCE பார்த்தீங்கன்னா 18% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து ROCE வந்து 40% இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கறத இவங்களோட எய்ம். குளோபல் கம்பெனிஸ் எல்லாமே நிறைய அக்வைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா AD இண்டஸ்ட்ரீஸ், லூமன் அண்ட் யோஷியோ, சோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இவங்க அக்வைசேஷன் பண்ணிருக்காங்க. ஆட்டோ செக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக இவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இவங்க வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி இடத்துலயும் ஃபோக்கஸ் பண்றாங்க. AD இண்டஸ்ட்ரியை வந்து அக்குமுலேட் பண்ணதுல இவங்க வந்து இன்ஜின் காம்பனன்ட்ஸ் அண்ட் மெட்டல் மெஷினிங் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அதே மாதிரி 2600 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் செக்டருக்கு அவங்க வந்து டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக் டெவலப்மெண்ட் வந்து 2025 இயர் எண்ட்ல வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ இவங்களோட எக்ஸ்பென்ஷன் பிளான்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் நம்ம ப்ரீவியஸா பார்த்த மாதிரி இவங்க வந்து புதுசா வந்து நிறைய கம்பெனி அக்வைசேஷன் பண்றதுனால இவங்களோட குளோபல் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறையவே வந்து நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப் வந்து சார்ந்து இருக்கு. இவங்களோட மெயின் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அண்ட் அதர் இப்போ அக்வைசேஷன் பண்ற கம்பெனில இருந்து growth வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ 25% ரெவன்யூ வந்து நான் ஆட்டோமேட்டிவ் செக்டர்ல இருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ ஏரோஸ்பேஸ் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஓவர்வியூ அப்படின்னு பார்க்குறப்போ மார்க்கெட் கேப் வந்து 1,50,000 கோடி இருக்கு. ஸ்டாக்கோட PE பார்த்தீங்கன்னா 47.4, ROCE பார்த்தீங்கன்னா 13.7% இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.76, FII, DII அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% மேல இருக்கு. ஓவராலா ROE பார்த்தீங்கன்னாலும் 11.8% இருக்கு. இவங்களோட EPS வந்து 4.59. ஸோ பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 8% மட்டும் தான் இருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸ் வந்து 2013ல 25,000 கோடியா இருந்தது வந்து இப்போ கரண்டா வந்து 98,000 கோடிக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 834 கோடியில இருந்து 3,800 கோடிக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. EPS வந்து 1ல இருந்து இப்போ 4% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதெல்லாமே வந்து இவங்க கன்சிஸ்டன்டா க்ரோ ஆகாங்க அப்படிங்கிறது காமிக்குது. இவங்களோட பியர் கம்பேரிசன் பார்த்தோம்னா இவங்க தான் வந்து செக்டர்ல வந்து டாப் மார்க்கெட் கேப் வைஸ்ல. PE பாத்தீங்கன்னாலும் இவங்க வந்து எண்டூரன்ஸ் டெக் அப்படிங்கிற கம்பெனிக்கு நெக்ஸ்டா இருக்காங்க. ஸோ இது வந்து லாங் டேர்ம்ல வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கா இருக்கும். இவங்க வந்து போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணும்போது அதுவும் இவங்களுக்கு வந்து நிறையவே ஹெல்ப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். இந்த ஸ்டாக்ல ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் ஸ்லோ டவுன் ஆகும்போது இவங்களோட ரெவன்யூ ப்ராஃபிட்டும் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஹெவி காம்படிஷன் வந்து குளோபலா நிறைய காம்படிட்டர் வந்துட்டு இருக்காங்க. இதுவும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கலாம். நெக்ஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கப்போ இன்ஃபிளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து உங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் இதெல்லாமே அஃபெக்ட் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு. இவங்க சார்ட் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஸ்டாக் வந்து இப்போ கரண்டா வந்து 52 வீக் ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே வந்து மேலே போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம்க்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல ஆட்டோ காம்பனன்ட் செக்டர் ஃபோக்கஸ் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ஆடானா இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கா இல்ல நீங்க புதுசாக ஆட் பண்ண விரும்புறீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லைன்னா நீங்களே ஓன் அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.